8Bக்கான ஷார்ட் நோட்டீஸ் அவுட் ஆயிருக்கு. ஸோ இதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஆல் இன் ஒன் எலிட் பாஸ் அவைலபிளாக இருக்குது. ஆப்டிடியூட், இங்கிலீஷ், ரீசனிங், பேசிக் கோர்ஸ்லேருந்து மெயின்ஸ் லெவல் கோர்ஸ் வரைக்கும் இருக்குது. உள்ளவங்களுக்கு மென்டாஸ் இருக்காங்க. டெய்லி உங்களுக்கு ஒரு 7 டைப்ஸ் ஆஃப் குவிசஸ், ஆப்டி, இங்கிலீஷ், ரீசனிங், ப்ரிலிம்ஸ் குவிஸ், மெயின்ஸ் குவிஸ், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ கண்டிப்பாக எலிட் பாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். எஸ், ஷார்ட் நோட்டீஸ் பார்க்கலாம். இது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னடா 60 வேகன்சி தான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணும். பட் என்னன்னா போஸ்ட் அந்த மாதிரி போஸ்ட் ஆக்சுவலாக எக்கச்சக்கமான அலவன்சஸ் அண்ட் பர்க்ஸ் இருக்குது. இதோட கிராஸ் சேலரி 1.5L பெர் மந்த் சொல்கிறேன் நான். ஸோ இது தாண்டி வந்து உங்களுக்கு பேசிக் பேலேருந்தே 15% வரைக்கும் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இருக்குது. அண்ட் டிஏ, அது போக ஃபியூவல் அலவன்ஸே 150 லிட்டர்ஸ் ஆஃப் பெட்ரோல் வந்து பெர் மந்த் அவங்க கொடுக்குறாங்க. இது தாண்டி மொபைல் ஃபோன்ஸ்க்கான அலவன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸு, ஸோ அதுக்கான மெடிக்கல் இன்சூரன்ஸ் கிடையாது, மெடிக்கல் அலவன்ஸே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபர்னிச்சர் அலவன்ஸ், எக்கச்சக்கமான அலவன்ஸ் இருக்குயா. பட் இதோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா பேங்கிங் பேட்டர்னாக இருந்தாலுமே நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ இது ஷார்ட் நோட்டீஸ் தான் இப்போதைக்கு அவுட் ஆகிருக்கு. நான் வந்து டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் நாளைக்கு வர்றப்போ அதோட என்டையராக உங்களுக்கு ஸ்கெடியூலும் கொண்டு வரேன். ஸோ அந்த ஸ்கெடியூல் வச்சு நீங்கள் எப்படி ப்ரொசீட் பண்ணுறது, எப்படி படிக்கிறது, என்னென்ன புக்ஸ் யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஆக்சுவலாக டோட்டல் மார்க்ஸ் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ 3 கேட்டகரியாக எக்ஸாம் நடக்கும். ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் 200 மார்க்ஸ் இருக்கும். அண்ட் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 300 மார்க்ஸ். அண்ட் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் 75 மார்க்ஸ் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு மெயின்ஸ் இருக்குது இல்லையா, மெயின்ஸில் வந்து உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் மட்டும் இல்லாமல் டெஸ்கிரிப்டிவ் டைப்பும் சேர்த்து வரும். கிரேட் பி வந்து என்டையராக பேங்கிங் சிலபஸோட உங்களுக்கு ஒரு 50% கிட்ட கம்ப்ளீட்டாக சேஞ்சஸ் இருக்கும், நிறைய சேஞ்சஸ் இருக்கும். பட் இது வந்து டஃப்பாக இருக்கும், நம்மளாம் எதுக்கு அட்டன் பண்ணிவிட்டு அந்த மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா இதில் நீங்கள் எக்ஸஸாக படிக்க போகிறீங்க, கண்டிப்பாக இல்லைன்னு நான் சொல்லலை. பட் நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருக்கீங்க, எனக்கு போன வருஷமே அங்கங்கே தான் மெயின்ஸில் தான் மார்க்ஸ் போச்சு அப்படின்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூ கேன் ப்ரொசீட் வித் திஸ். ஸோ கண்டிப்பாக இந்த எக்ஸாம் நீங்கள் அட்டென்ட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு இதோடைய கம்ப்ளீட் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அப்போது அதை பற்றின ஸ்கெடியூலோடு நான் உங்களுக்கு கொண்டு வரேன். அண்ட் இது பொறுத்த வரைக்கும் வந்து 60 சீட்ஸ் தான். அண்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா April 29th to May 20 வரைக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பனில் இருக்கும், அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸ் 1 பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலுக்கு ஒரு நாள் நடக்குது. அண்ட் ஸ்பெசிஃபிக் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு ஒரு நாள் நடக்குது, June 13 and 14. ஸோ ஆன்லைன் ஃபேஸ் 2 எக்ஸாமினேஷன் July 25th நடக்குது. ஸோ இதை பற்றின டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் நாளைக்கு உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். ஸோ அப்போது இதோடைய ஸ்கெடியூல் எல்லாமே நான் கொண்டு வரேன். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் வர்றப்போ இது வந்து ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் மாதிரி தான், ரொம்ப ரொம்ப ரேரான எக்ஸாமினேஷன். பட் ஒர்த், உங்களோட எஃபர்ட்ஸ் எல்லாமே பயங்கர ஒர்த்தாக தான் இருக்கும் நீங்கள் இதில் செலக்ட் ஆனீங்க ஒன்ஸ் அப்படின்னா. ஸோ தேட்ஸ் இட் கைஸ். அண்ட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. டடா, பை, see you.